செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட். ஒரு குழந்தைய வந்து புத்தகங்கள் காட்டுறது, பான் சைட்ஸ வந்து பார்க்க செய்றது, அந்த குழந்தைய ஸ்டாக் பண்றது, பின்னாடியே இருக்கிறது, குட் மார்னிங் சொல்றது, ஹலோ சொல்றது, அந்த குழந்தையோட ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குன்றது, அந்த குழந்தைக்கு எப்பவுமே அந்த குழந்தையின் பின்னாடியே இருந்து டோட்டலா ஒரு கண்காணிப்புல வச்சிருக்கிறது, ஹாரஸ் பண்றதுங்கிறது வித் செக்ஷுவல் இன்டென்ட். இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு மாமா, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா இருந்தாங்கன்னா, நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துல பேரண்ட்ஸ் தவிர, சிப்லிங்ஸ் தவிர மற்ற எக்ஸ்டெண்டட் உறுப்பினர்கள் இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பார்க்கும் பொழுது, அந்த க்ளோஸ்னஸ், அந்த ப்ராக்சிமிட்டியில அவங்க எல்லையை மீறுறாங்க, அந்த பர்சனல் பவுண்டரிஸை மீறுறாங்கன்னா, நம்ம நம்ம தாத்தா தானே, நம்ம பெரியப்பா தானே, எதுக்கு சினுங்கிற, எதுக்கு அழுவுற, அவங்க அதெல்லாம் அவங்க தூக்கி கொஞ்சாங்கன்னா அதெல்லாம் கூடாது. இப்படி குழந்தைகளை வந்து தனக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யும் ஆண்களோ பெண்களோ இருந்தாங்கன்னா, அதற்கு அடித்தும் திட்டியும் நீ மற்றவரிடம் நன்றாக இரு, அன்பாக இரு, மற்றவர்கள் செய்யக்கூடிய அன்பின் வெளிப்பாடுகளை நீ எப்பொழுதா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இன்சென்சிட்டிவான ஒரு வளர்ப்பு முறையை நம்ம பல வீடுகள்ல பார்த்திருப்போம். இன்னும் குறிப்பாக நாமெல்லாம் குழந்தைங்களா இருக்கும் பொழுது, நான் வேற ஜெனரேஷன், நீங்க அடுத்த ஜெனரேஷனா இருப்பீங்க. அதனால இப்ப 30 வயசு ஆகக்கூடிய பெண்களுக்கும் கூட 10 வயசுல இந்த மாதிரி பெரியப்பா சித்தப்பா ஊர்ல இருந்து எல்லாம் வராங்கன்னு சொன்னா, அவங்களுடைய ப்ராக்சிமிட்டியில குழந்தை கம்ஃபர்டபுளா இல்லைன்னா கூட அதெல்லாம் பரவாயில்ல, நீ என்ன அப்படி பண்ற, இவ கொஞ்சம் திமிரு பிடிச்சவதான், அன்பா பேசு, நல்லா பேசு, அவர் ஆசையா மடியில உட்கார வச்சுட்டா உட்காரு, அப்படிங்கிற விஷயங்களை பற்றி சொல்றேன். சோ இந்த மாதிரி இருக்கிற டச் இல்லாமல், பெனிட்ரேட்டிவ் அஃபென்சஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய, செக்ஷுவல் இன்டென்ட் இருக்கக்கூடிய செய்கைகள், வார்த்தைகளற்ற நடைமுறைகள் அனைத்துமே வந்து செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வராங்க. சோ